இன்னொரு பாரு ஒழிப்பு பிழை பாருங்க. COME கம் அப்படி சொல்றோம். COME கம் என்ன? COME னா கம். CONE கோணு. CO இங்க கானா அங்க COME கண்டுன்னு வரும். ஆனா கோணு சொல்றமே இங்கே ஒழிப்பு பிழை. நன்கு ஆங்கிலம் அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அங்கே அது பிழையின்றி வாசிக்க முடியும். இல்லை பயிற்சி ஆகிப்பட்டிருக்க வேண்டும். தமிழ் அப்படி அல்ல. ஓராண்டு நூல் பழக்கம் உடையவர் கூட, அது 1வது படித்தவங்க கூட வீட்டில் எப்படி பேசுகின்றார்கள்? இலக்கணத்தோடு தான் பேசுகின்றார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. 5 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் வீட்டில் நேற்று என் அப்பா பள்ளிக்கு வந்தார் சொல்வானா? எங்க அப்பா வருவார் சொல்வானா? எங்க அப்பா நேற்று பள்ளிக்கு வருவார் சொல்வானா? வந்தான் சொல்வானா? வந்தார். நேற்று வந்தார் தான் சொல்லுவாங்க. சின்ன குழந்தை கூட அப்படிதான் கண்ணா செய்வோம். நாளைக்கு என்ன வருவார்? இலக்கணம் நாம் வீட்டிலேயே இலக்கணத்தோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று இதில் தெரிகின்றது. அடுத்ததாக கி KIT NG கிங் சொல்றோம் இல்லையா? KEY கிங். KIT கைட்டு. அங்கே அங்கும் KI இங்கும் KI. அங்கே கி என்கின்றோம், இங்கு கை என்கிறோம். பாருங்கள் எவ்வளவு ஒழிப்பு பிழை. அது சொல்பவன் அதை கேட்டவன் ஆனால் புரிந்து கொள்ள முடியும், உடனே தெரிந்து கொள்ள முடியும். கற்றால் மட்டுமே பயன்படும். நீங்க கேட்கலாம், இவ்வளவு இலக்கிய வளம் இலக்கணம் சொல்வளம் எல்லாம் இருக்கு, அப்பயே தமிழ் மொழி உலக மொழியாக இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லை மனதில் அந்த எண்ணம் தோன்றலாம். இது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் இங்கிலாந்தில் 450 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு தலைமையாசிரியர் போல் உயர்நிலை பள்ளியில் கேட்டுக்கொண்டார் தன் மாணவர்களே இன்று முதல் நீங்கள் அவர்கள் நாட்டிலேயே ஜெர்மன் தான் பேசினார். அவர்கள் நாட்டில் என்ன பேசினார்கள்? ஜெர்மன். இங்கிலாந்தில் இவர் கேட்டுக்கொண்டார், இனிமேல் நீங்கள் ஆங்கிலத்திலேயே பேச வேண்டும், ஆங்கிலத்திலேயே எழுத வேண்டும், ஆங்கிலத்திலேயே படிக்க வேண்டும் என்று. அதன் பிறகுதான் 450 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஆங்கில மொழியானது உலக பொது மொழியானது. நம் மொழி வேற்று ரத்தத்துக்கு கிடைத்திருந்தால் நிச்சயம் எப்பொழுதோ உலக பொதுமொழியாகி இருக்கும். நாம் அந்த அளவுக்கு பேச்சு எடுக்கவில்லை என்று கூறுகிறேன். இது திருந்திய சொன்னா சீர்த்த நாகரிகம். அது என்ன சீர்த்த நாகரிகம்? நாகரிக முயற்சிக்கு ஏற்ப பிற சொற்கள் குறைந்தும் நம்முடைய சொற்கள் கூடியும் இருக்க வேண்டும். அந்த பண்பு தமிழ் இருக்கின்றது. காரணம் அன்பு இனநூற்கும் நாரா வளரணையர் என்று கூறினார். நாரா என்றால் நாற்றம். அது நல்ல நாற்றத்தை குறிப்பது. இன்று நாற்றம் என்றால் பின்மாற்றத்தை குறிக்கின்றது. அன்பு பாட்டி என்ற சொல் பேரனை பேத்தியை குறிக்கும். இப்பொழுது பாட்டி என்றால் நம் முன்னோரை குறிக்கின்றது. இப்படி